வணக்கண்ணே. இப்போ கொரோனானால நாடு முழுவதும் வந்து எல்லாருமே ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கோம். இந்த கொரோனா வைரஸ் வந்து அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ இதனால மெயினாக பாதிக்கப்படுறது மக்களும் தாண்டி மக்களை நம்பி இருக்கிற சில டிரைவர்ஸ் தான். ஸோ உங்களை மாதிரி ஷேர் ஆட்டோ டிரைவர்ஸ் தான். நீங்கள் தான் மக்களை சேஃபாக கொண்டு வந்து விட்டுறீங்க. வேலைக்கு போகிறதாகட்டும், ஏதாச்சும் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எதுவாக இருந்தாகட்டும். அப்படி இருக்கும்போது இந்த தொழில் வந்து பாதிப்படைஞ்சு இப்போ 4 மாசமா எல்லாருக்குமே வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ தான் வந்து கவர்மெண்ட் அறிவிச்சு இப்போ எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கும். எப்படி உங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா அந்த கொரோனா 4 மாசத்துல? இப்போ அந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கேகே நகர் சென்னை நெசப்பாக்கத்துலேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் வண்டி ஓட்டுறோம். ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷனுக்காவது வண்டி ஓடும். இப்போ வீட்டிலே இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் வீட்டிலே இருக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. சரி, வண்டி அப்படியே நிப்பாட்டி வச்சுனாலும் வண்டி வந்து ஃபால்ட் ஆகுது. அதனால வண்டி எடுத்துகிட்டு சரி அப்படியே ஓட்டுவோம் அப்படின்னு ஓட்டுற பட்சத்தில் கலெக்ஷன்னா டீசலுக்கு கூட காசு வரமானானுது. டீசல் ரேட்டும் ஏறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 78 ரூபா 79 ரூபா வந்துருச்சு டீசல் ரேட்டு. இங்கேருந்து இப்போ இருக்கிற மக்கள் வந்துட்டு காரில் பைக்கில் போயிடுறாங்க. இல்லாத மக்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு வேலைக்கு போகிறவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்களால வந்துட்டு ஒரு 10 ரூபா இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு ஷேர் ஆட்டோவில் போய் போகணுன்ற வருமானம் கூட அவங்களுக்கு இல்லை. பாதி பேர் இப்போ முன்னாடிலாம் நடக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனால் கூட நடக்க மாட்டாங்க, வண்டியில் தான் போவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நடந்தே போக ஆரம்பிச்சிட்டாங்க, நடக்க பழகிக்கிட்டாங்க. அந்த கொரோனாவில் பழைய வாழ்க்கையை திரும்ப பெற்ற மாதிரி ஆயிடுச்சு. பழைய பார்த்தீங்கன்னா ஒரு 75 76 எப்படி இருந்ததோ, வண்டிகள்லாம் இல்லாத காலகட்டங்களில் எப்படி நடந்து போனாங்களோ அதுபோல் நடக்கிறதுக்கு பழகிக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. இந்த கொரோனாவால் நல்ல விஷயங்களும் நடக்கு, ஆனால் அதிகமாக பாதிப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனால் எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. வண்டியை டீசல் கூட ஓட்ட முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு நல வாரியம், இந்த நல வாரியத்தில் உள்ளவங்களுக்கு தான் வந்துட்டு 1000 ரூபா பணம் கொடுத்தாங்க. அந்த நல வாரியத்தில் புதுப்பிக்காதவங்க, நான் கூட நல வாரியம் புதுப்பிக்கலை. அதனால அந்த வருமானம் கூட நான் வந்து வாங்க முடியலை, அந்த பணத்தை கூட வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இந்த மாஸ்க்கு கூட வந்துட்டு போட்டுட்டு வண்டி ஓட்டுறது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போ அந்த காலத்தின் கட்டளை மாஸ்க் போட்டு தான் ஓட்டணும், சேஃப்டி வேணுன்றதுனால இந்த மாஸ்க்கு போட்டு ஓட்டுறோம். இன்னும் மூச்சே விட முடியல. எம்ஜிஆர் கூட இப்போ எஃப்எம் டிவியில் கூட எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் மாதிரி வாய்ஸில் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட பேசுவார், தம்பி மாஸ்க் போடுப்பா அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், இல்லை தலைவரா மாஸ்க் போட்டால் மூச்சு முட்டுது அப்படிம்பாரு. அந்த மாதிரி இப்போது சரி போடணுமே, போட்டு தான் ஓட்டணும், சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் அந்த மாஸ்க் போட்டு ஓட்டுறோம். மாஸ்க்கு கண்டிப்பாக எல்லாரும் மாஸ்க் போடுங்க. முதல்ல வந்துட்டு மனதால் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தைரியமாக இருக்கணும். அப்படி இருந்தால இந்த கொரோனாவை வந்து நம்ம வெற்றிகரமாக முறியடிக்கலாம் அப்படின்றது என்னோட. நம்ம சில கட்டுப்பாடுகள் போட்டுருக்கோம் டிரைவர்ஸ்க்கு. என்னன்னா வண்டியில் எத்தனை பேர் தான் போகணும், 2 பேர் மேலே போகக்கூடாது, 3, அந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்கு. இப்போ ஷேர் ஆட்டோ பொறுத்திருக்கேன் எப்படின்னா, ஏன்னா 10 பேர் வந்தால் தான் உங்களுக்கு வந்து போடுற டீசல் காசுல ஏதாவது ஒரு வருமானம் வரும். இப்போ எத்தனை பேர் நீங்கள் ஏற்றிட்டு போகணும்? இப்போ நாங்கள் வந்து சமூக இடைவெளி இப்போ சீட்டு 7+1 இந்த வண்டி. ஆனால் நாங்கள் வந்து 4 5 அவ்வளோதான். 4 பேர் உள்ள 2 சீட் இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் 2 பேர், ஒரு 4 பேர் உட்கார சீட்டில் 2 பேர் அப்படின்னு ஏற்றின்னு போகிறோம். வண்டியில் இப்போ நிறைய பேர் வண்டி ஓடுது. அதனால ஆளுக்கு ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா 2 வண்டியாக ஆள் 5 பேர் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாம். ஆனால் ரேட்டுன்றதை நாங்கள் வந்துட்டு ஏற்றலை. ஆனால் டீசல் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதால ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம். அது மக்களே கொடுத்துட்றாங்க. மக்களை வந்து நாங்கள் பாதிக்கிற அளவுக்கு, ஏன்னா பணம் இல்லை, மக்கள்கிட்ட பொருளாதார பாதிப்பு, பணம் இல்லைன்றதுனால நாங்களும் கேட்கல. அவங்களால முடிஞ்சதே எங்களுக்கு கொடுக்குறாங்க. டீசல் போட்டு கஷ்டப்பட்டு ஓட்டுறாங்க, எம்டியாக போகிறாங்க அப்படின்றதுனால அவங்களும் கொடுக்குறாங்க. அவங்கள கஷ்டப்படுத்தலை, அவங்களும் எங்களை கஷ்டப்படுத்தலை. ஓரளவுக்கு போகுது. இப்போ வந்து இந்த ரேபிடோ, ஓலா, யூபர் இதெல்லாம் வந்ததுனால இதனால உங்க தொழில் கொஞ்சம் கொரோனாக்கு முன்னாடியே கம்மியா இருந்ததா, இல்லை இப்போ கம்ப்ளீட்டா இப்போ வந்து எல்லாமே வந்து எங்களுக்கு அது ஒரு சாத்தியம் இல்லை, அது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு வர வருமானம் வந்து தான் இருக்கும்னு சொல்றீங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ உங்களுக்கு காம்படிஷன் அந்த ரேபிடோ, ஓலா, யூபர்? ரேபிடோ, ஓலா, ஊப்பர்னால எங்களுக்கு பெருத்த அடி. வருமானம் அவங்களால தான் எங்களுக்கு வருமானன்றது இல்லை. முக்கியமாக அதுதான். இருந்தாலும் வந்து வாழ்க்கையில் வந்துட்டு ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொன்று புதுசாக வரதான் செய்யுது. அதனால் வந்துட்டு எதையும் வச்சு நம்ம வந்து தடை பண்ண முடியாது. நம்மளுக்கு கொடுத்தது வாழ்க்கை கடவுளுக்கு தான் கொடுத்துக்கிறாரு. இதை வச்சு நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்த வருமானத்தை வச்சு
நம்ம இன்னைக்கு வந்து நம்ம குடும்பத்தை நடத்துவோம் அப்படின்றதுனால ஏதோ நாங்கள் வந்துட்டு நடத்திட்டு இருக்கிறோம். பெருசாக ஆசைப்படல, சொந்த வீடு வாங்கணும், சொந்த இடம் வாங்கணுன்ற அளவுக்குலாம் வருமானத்தை கொடுக்கல. ஏதோ இன்னைக்கு சாப்பாடுக்கு இன்னைக்கு ஓட்டுறோம், அப்படிதான் போயிட்டு இருக்க தவிர பெருசா வந்து எதுவும் சேமிப்புன்றது எதுவும் இல்லை. இப்போ சாப்பிட்டு வாழ்ந்தா போதுன்ற மாதிரி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தா போதுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. உயிருக்கு பயன்தான் எல்லாம் இப்போ ஓடிட்டு இருக்கோம். ஆமா, ஏன்னா வந்து நம்ம குடும்பம்னு ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கு வந்துட்டு வயிறார சாப்பாடு போடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் வந்துட்டு இந்த தொழில் வந்து நடக்குது. மெயினா வந்து இப்போ என்னன்னா உங்களுக்கு மெயினா பாதிப்படைஞ்ச விஷயம் என்ன, இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் மூடிட்டாங்க. இன்ஸ்டியூட், ஸ்கூல், காலேஜ், டுட்டோரியல் எல்லாமே மெயினா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராதனால தான் உங்களுக்கு மெயினா ஒன்றும் ஒரு பாதிப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பப்ளிக்காக மெயினா எதிர்பார்க்குறீங்களா? உங்களுடைய சவாரிலாம் அந்த மாதிரி இருக்கு. மெயினா எங்களுக்கு பப்ளிக் தான் எங்களுக்கு. அது இல்லாமல் ஸ்கூல் இப்போ பசங்க கூட வந்து இப்போ பஸ்ஸில் வந்து இப்போ பொண்ணுங்க படிக்கிற பொண்ணுங்க அந்த மாதிரி ஸ்டாண்டிங்கில் ஏற்கனவே பசங்கள்லாம் ஃபுட்போர்டில் தான் தூங்கிட்டு பஸ்ஸில் போகிறாங்க. அப்படிங்கும்போது பொண்ணுங்க அந்த சின்ன அந்த பேக்கையும் தூக்கிட்டு அந்த சின்ன பொண்ணுங்க அந்த பஸ்ஸில் போக முடியாத சூழ்நிலை எங்கள் ஷேர் ஆட்டோவில் தான் வருவாங்க. பேரண்ட்ஸு கூட எங்களை நம்பி ஏற்றி விடுவாங்க, நாங்களும் சேஃப்டியாக கொண்டு இறக்கி விடுவோம். ஆனால் வந்து இப்போ அந்த ஸ்கூல் இல்லை, காலேஜ் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் இப்போ வருமானம் இல்லை. ஆனால் பஸ்ஸு ஓடிச்சு அப்படின்னா எங்களுக்கு தொழில், ஸ்கூல், காலேஜு, தியேட்டரு, வணிக மால் அந்த மாதிரி ஷாப்பிங் சென்டர் எல்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து எங்களோட வாழ்வாதாரம் நடக்கும். உங்களுக்கு இப்போ இந்த சங்கம் அமைப்பு அந்த மாதிரி எல்லா இது வியாபாரங்களும் இருக்கு, அந்த மாதிரி உங்களுடைய தொழிலுக்கு வந்து சங்கங்கள் ஏதாவது வந்து உதவி பண்ணிருக்காங்க? சங்கங்களில் வந்து நாங்கள் இப்போ எல்பிஎஃப் ஸ்டாண்டு, ஆனால் வந்து எங்களோட தொழிற்சங்கத்தில் வந்து நலவாரியம் இருக்குது. ஆனால் அது முறையாக வந்து நாங்கள் பண்ணுற தப்பு தான். டிரைவர்ஸுங்கள்லாம் நாங்கள் வந்து இந்த உறுப்பினர் கார்டு அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் புதுப்பிக்காமல் விட்டோம். ஏன்னா இந்த இப்போ இருக்கிற நாட்டு நடப்பு அரசியல் சூழ்நிலைகள் கொஞ்சம் சரியில்லை, அதனால வந்துட்டு நாங்களும் சரியில்லாமல் ஆயிட்டோம். அரசியல் கரெக்டாக போயிட்டு எல்லாத்துக்கும் தேவையானதை வந்து செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருந்து அப்படின்னா நாங்களும் நல்லா வந்திருப்போம். எங்களையும் வந்துட்டு கட்டுக்கோப்பா எங்களுக்கும் வந்துட்டு ஒரு உறுதுணையாக இருந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க. எது பார்க்க போனீங்கன்னா நடக்கிறது எதுவுமே சரியில்லாத ஒரு இதாக தான் இருக்குது. நிறைய ஷேர் ஆட்டோ ஓட்டுறவங்க நிறைய பேர் இந்த வேலையை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போயிடுறாங்க. நிறைய பேர் வந்து மன உளைச்சல்ல தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத ஒரு இதில் வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து இப்போ உங்கள் சக ஊழியர் நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு? இப்போ நானே வந்துட்டு இப்போ என்னையே வச்சுக்காங்களேன், இப்போ இந்த 1ஆம் தேதியில தான் வண்டி எடுத்து ஓட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாக்கடை கூட அள்ளுற சிச்சுவேஷனில் சாக்கடை அள்ளுற வேலைக்கு கூட நான் போயிட்டு வந்துட்டேன். ஒரு மாசமா அந்த வேலை கூட இறங்கி ஒரு தொட்டியில் இறங்கி ஒரு சாக்கடைன்ற பட்சத்தில் அதை கூட அள்ளிட்டு வந்தேன். இதே போல் நிறைய டிரைவர்ஸுங்க வந்து நிறைய ஊருக்கெல்லாம் நிறைய பேர் போயிட்டாங்க. ஊர்லேருந்து வர முடியாத சூழ்நிலை, லாக்டவுன்னால வந்துட்டு ஊர்லேருந்து வர முடியாத சூழ்நிலை, இங்கேருந்தும் பழையபடி ஊருக்கு போக முடியாத சூழ்நிலை. இப்போ பாஸுன்றது இ பாஸு இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இ பாஸ்ன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்துட்டு பண்ணால் கூட, ஆன்லைனில் பண்ணால் கூட, இ சேவை மையத்தில் போய் பண்ணால் கூட நம்மளுக்கு வரல. எந்த ஒரு கேள்வியுமே அதுக்கு வந்து ரிப்பீட்டாக எதுவுமே இல்லாமல், இல்லை உங்களோட பாஸ் வந்து ஏற்றுக்கொள்ளப்படல அப்படின்னு ரிஜெக்ட் தான் ஆகிறத தவிர செலக்ட் ஆகல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குன்றதுனால வாழ்வாதாரம்ன்றது ரொம்ப பாதிப்பு, கேள்விக்குறி தான். இப்போ இந்த மருந்து கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது இன்னும் வெற்றி அடைஞ்சிருக்கா, இல்லை வெற்றி அடைஞ்சு சில மீடியாவில் சொல்லுவாங்க, சில மீடியாவில் வந்து கொரோனாக்கு மருந்தே இல்லைன்னு சொல்கிறாங்க. வந்து இப்போ இந்த ஒரு தீர்வு தான் எப்போ கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ உங்களுடைய தீர்வுங்கும்போது மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நாங்களும் டிவிலையும் பார்க்குறோம், பேப்பரையும் படிக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் அது வந்துட்டு நிலையான தகவலாக இல்லை. எந்த ஒரு தகவலுமே ஃபஸ்ட்டு வருது, அதுக்கப்புறம் அது கண்ணுக்கு தெரியாமல் வந்துட்டு அது வந்துட்டு அப்படியே மறைஞ்சு போன மாதிரி தான் போகுதே தவிர அது வந்து ரெண்டாவது நம்மளுக்கு வந்துட்டு கை கூடலையே, கைக்கு வந்து சேராதனால அதாவது கொஞ்சம் மனசு தைரியமாக இருக்கிறவங்க போகலாம், தைரியமாக போகலாம், மாஸ்க் போட்டு போனால் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு நினச்சி வெளில வராங்க. ஆனால் பயத்திலே வந்துட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறவங்க அநேக பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எது ஓப்பன் பண்ணோம், சில விஷயங்கள் மக்களை வந்து 6 மணிக்குள்ளே எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டு எல்லா கம்பெனிகளும் கடைகளும் இது பண்ணாங்க, நிறைய வியாபாரங்கள் தட்டுப்பாடாக இருக்குது. ஆனால் இப்போ ஒயின் ஷாப் திரும்ப ஓப்பன் பண்ணிட்டாங்க, இதனால மட்டும் பரவாமல் இருக்கணும். ஒயின் ஷாப்பு நான் என்ன சொல்கிறேன்னா, சென்னை அதாவது வந்து தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. ஆனால் இந்த சென்னையில் வந்து இவ்வளோ நாளும் டாஸ்மார்க் வந்துட்டு ஓப்பன் பண்ணாமல் இருந்தாங்க.
இது அப்படியே அந்த லாக்டவுன் முடியிற வரைக்கும் ஓப்பன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இது பண்ணது வந்து மக்கள் வந்து இன்னும் வந்துட்டு அதிகமான கோபத்துக்கு தான் உள்ளாயிருக்கிறாங்க. ஏற்கனவே சந்தை மார்க்கெட்டில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அந்த மாவட்டங்கள்லாம் தவிர்த்து அதர் மாவட்டத்துங்களில் கடை இருந்தது. ஆனால் இப்போது 4 மாவட்டத்துக்கும் கடை வந்தாச்சு. கடை வர்றதுக்கு முன்னாடி கூட பிளாக்லாம் வாங்கிலாம் எல்லாம் குடித்தவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்துக்கு அன்னைக்கு பிளாக்ல வாங்கி குடிச்சு வீட்டில் உள்ள கொஞ்சம் நஞ்சம் வருமானம் வீட்டில் சாப்பாடுக்கு வச்சிருக்க காசெல்லாம் வந்து அழிச்சாங்க. ஆனால் இப்போ உள்ள காசையும் வீட்டில் இருந்து இந்த பக்கத்துல கடை இருக்கு அப்படின்றதால அதில் இருக்கிற கொஞ்சம் மிச்சம் மீதியும் எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறாங்க. இதனால் வந்துட்டு பாதிக்கப்படுறது மக்கள் தான். வீட்டில் உள்ள பிள்ளைகளும் பெற்ற தாய்ங்களும் அப்பா அம்மாவும் தான் கஷ்டப்படுறாங்க. அப்படின்னு நிறைய குடும்பத்தில் நடக்குது. அதை புரிஞ்சு உணர்ந்தவங்க கொஞ்சம் பேர் தான், உணராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கொரோனா மூலியமா நீங்க கத்துக்கினது என்னன்னா? இந்த கொரோனா மூலமா கத்துக்கிட்டது என்னதுன்னா, வாழ்க்கையில வந்து ஏற்றம் இறக்கம் உண்டு. ஆனா வந்து இது ரொம்ப இறக்கமா இருக்கு, ஏற்றம்ன்றது இல்லை. இன்னும் மக்களுக்கு வந்துட்டு நல்ல ஏறுமுகமா ஏற்றங்கள் நடக்கணும். அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவுக்கு கடவுளை வந்து எல்லா கிருபையும் செய்யணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஜெய்ஹிந்த். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ.